क्वेश्चन पेज தெரியுதுங்களா? தெரியுது சார். சரி ஓகே, அப்படியே பாருங்க பார்க்கலாம். நான் சொல்லுங்க. 69,291 ஒரு பேப்பர் நோட் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. போட்டு ஆன்சர் சொல்லுங்க. நான் ஒன்ஸ் முடிச்ச உடனே இது சேவ் பண்ணி உங்க குரூப்லயே இருக்கும், அது பாத்துக்கோங்க. புரியுதுங்களா? பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. என்னன்னு பாருங்க. எவ்வளவு டிஃபரன்ஸ் 60க்கும் 291க்கும்? எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. வெரி குட் 231. குட் 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 231. 291க்கும் 485க்கும்? $194. வெரி குட் 194. 495க்கும் 642க்கும்? $157. குட். நெக்ஸ்ட் 120. குட் 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 குட். ஸோ அவ்வளவுதான்ப்பா. என்ன பண்ண நம்ம டிஃபரன்ஸ்க்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? டிஃபரன்ஸ்க்கு டிஃபரன்ஸ். இப்போ காமன் டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? இது 37 37 37. ஸோ என்ன மைனஸ் பண்றாங்க? 37 மைனஸ் பண்றாங்க. ஸோ 120 மைனஸ் 37 எவ்வளோ? 120 மைனஸ் 37. டிஃபரன்ஸ் பாருங்க. டிஃபரன்ஸ்க்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். டிஃபரன்ஸ்க்கு டிஃபரன்ஸ் பாருங்க. 120 மைனஸ் 37 டிஃபரன்ஸ் வரணும். அப்ப எவ்வளவு வரும்? வெரி குட் வெரி குட் வெரி குட். சரண் சொல்லிட்டான். 83 ஆட் பண்ணுங்க. நான் ஒரு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 83 ஆட் பண்ணிட்டு எவ்வளவுன்னு சொல்லுங்க. 845. குட் 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 குட். பிரசாந்த் சொல்லிட்டான். கேசவன் சொல்லிட்டான். கடலரசு தப்பா சொல்றான் பாரு. கரெக்டா பாருங்க. காமன் டிஃபரன்ஸ் 83 ஆட் பண்ணுங்க. 83 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? உங்களுக்கு 845. குட் குட் 845. குட்டி புரியுதா இல்லையா? கொஸ்டின் தெளிவா பாருங்க. 60, 291, 485, 642, 761, என்ன அடுத்த சீரீஸ் என்ன வரும்னு கேக்குறாங்க. 60க்கும் 291க்கும் என்ன டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் பாக்குறோம். நம்மளுக்கு க்ளூ எதுவும் கிடைக்கல. ஸோ டிஃபரன்ஸ்க்கு டிஃபரன்ஸ் பாக்குறோம். ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தா என்ன வருது? எல்லாமே காமன் டிஃபரன்ஸ் 37. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? 37 என்ன வருது? டிசெண்டிங் ஆர்டர்ல வருது. ஸோ டிசெண்டிங் ஆர்டர்ல வரப்போ நம்ம என்ன பண்றோம்? 120 மைனஸ் 37. நம்ம ஆக மொத்தம் எவ்வளவு குறையணும்? அதாவது குறையணும்னா டிஃபரன்ஸ் வந்து அடுத்த டிஃபரன்ஸ் எவ்வளவு வரணும்னா 83 வரணும். ஸோ 762 பிளஸ் 83 845. புரியுதுங்களா? குட் குட். நெக்ஸ்ட் பாருங்க. இன் எ சர்டைன் கோட் லாங்குவேஜ் இஃப் எஸ் ஆஷ். இதெல்லாம் நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன்? இந்த இதுவெல்லாம் எதுவும் படிக்காதீங்க, டைரக்டா கொஸ்டின் போயிடுங்க. கொஸ்டின் போயிட்டு கொஸ்டின்ல இருந்து நீங்க வந்து ஆப்ஷனுக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பேன். கொஸ்டின் என்னன்னு சொல்லியிருக்காங்க? எம் அந்த காப்பிரைட் ஓன்றது. காப்பிரைட்ன்றதுக்கு என்னப்பா மீனிங்? காப்பிரைட் மீனிங்னா சிஸ்டர். காப்பிரைட் மீனிங்னா சிஸ்டர் ஆஃப் டி. அப்ப என்ன வரும்? இப்ப எம்ன்றது யார் ஆயிடுறாங்க? சிஸ்டர் ஆயிடுறாங்க.
சிஸ்டர் யாருக்கு? டீக்கு. ஓகே சாரி, டீக்குன்ற பாரு. எம் சிஸ்டர் ஓகே. ஓகேவா? நெக்ஸ்ட் க்ளூ என்ன இருக்கு பாருங்க. பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்ன்றது என்ன? டாட்டர். யாரு டாட்டரு? இப்போ ஓ வந்து டாட்டர் ஆயிடுறாங்க. டாட்டர்னா டாட்டருக்கு மேல யாரு இருப்பாங்க? டாட்டர் ஆஃப் டி. டாட்டர் ஆஃப் டி. டாட்டர் ஆஃப் டி. குட் 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 குட். ஆன்சரே சொல்றானுங்க. பி வைஃப். குட் 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 குட். சபரி எல்லாருமே சொல்றாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அவ்வளவுதான். அடுத்தது நம்ம அடுத்த ரெண்டு குழுவை நம்ம பார்த்துட்டு போக வேண்டியதுதான். ஓகேங்களா? பிளஸ்ன்றது அவங்க என்ன சொல்றாங்க? பிளஸ் மீன்ஸ் என்னப்பா? சன்னு சொல்றாங்க. சன்னா திரும்பவும் எங்க வந்துரும்? சன்னா அதாவது எல்லாருமே சொல்லிட்டீங்க. ஒய்ஃப். வெரி குட் குட் குட். கரெக்ட் தான். நெக்ஸ்ட் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரமா சொல்லுங்க. கொஸ்டின் கரெக்டா விசிபிள் ஆகுது இல்ல? நேத்து மாதிரி ஏதாச்சும் தெரியலையா? கிளாரிட்டி எல்லாம் தெரியாம இருக்குதாப்பா? கொஸ்டின் தெரியுதுங்களா? கொஸ்டின்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? கொஸ்டின் விசிபிளா தெரியுதா? ஏதாச்சும் தெரியலையா? ஓகே ஓகே. சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிட்டீங்களா? என்ன ஆப்ஷனு? ஆப்ஷன் 4ஆ? பேட்டர்ன் பாருங்க. பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பேட்டர்ன் வருது. டைரக்டா பார்க்கணும். இங்க இருக்கிறது இங்க வரும். இங்க இருக்கிறது இங்க போகும். இங்க இருக்கிறது இங்க போகும். இங்க இருக்கிறது இங்க வரும். ஸோ இந்த பேட்டர்ன் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பேட்டர்ன் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பேட்டர்ன் பாக்குறப்ப நம்மளுக்கு என்ன வரும்? ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் என்ன வரும்? என்ன ஆப்ஷன் வரும்? 2. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சபரி, ராஜேஷ், ராஜேஷ், பிரசாந்த், அருண் எல்லாம் சொல்லிட்டீங்க. குட் 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 குட். ஆப்ஷன் என்னப்பா? 2. குட். நெக்ஸ்ட் நீ சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்றீங்க பார்க்கலாம் சீக்கிரமா. க்ளூ பாருங்க. சீக்கிரம் பாருங்க. இங்க பாருங்கப்பா. 30, 72, 132 இருக்குது. என்ன பண்ணிருக்கிறாங்க? எனக்கு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன க்ளூ இதுன்னு சீக்கிரமா சொல்லுங்க பார்க்கலாம். யாராச்சும் பிடிச்சிங்களா பாருங்க. என்ன க்ளூன்னு பாத்தீங்களா? க்ளூ கிடைச்சிச்சா? ஆப்ஷன் 3ங்களா? அன்புதாசன் சொல்றான். இங்க கவனிப்பா. இப்ப 30யா? இங்க பாருங்க. நான் சொல்றேன். 5 கியூபு பிளஸ் 5. 5 கியூபு பிளஸ் 5. 72 என்னன்னு சொல்லலாம்? 8 கியூபு சாரி 8 ஸ்கொயர்ப்பா, கியூப் இல்ல, ஸ்கொயரு. சாரி, க்ளூவை பாருங்க. 5 ஸ்கொயர் பிளஸ் 5 எவ்வளோ? 30. அதே மாதிரி 8 ஸ்கொயர் பிளஸ் 8 எவ்வளோ? 72. 12 ஸ்கொயர் சாரி 11 ஸ்கொயர் பிளஸ் 11 எவ்வளோ? 132. அந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணி அதே என்னால கூட்டுற மாதிரி எது வருதுன்னு பாருங்க. என்ன வருதுன்னு பாருங்க. ஆப்ஷன் 2வா?
எது வருது பாருங்க சீக்கிரம். சீக்கிரம். சரண் தான் கரெக்டா. சரண், கடலரசு, கேசவன். குட் குட் குட், எல்லாருமே சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான், இங்க பார்த்தாலே தெரியுது. என்னது இது? 4 ஸ்கொயர் பிளஸ் 4. இது என்ன? 7 ஸ்கொயர் பிளஸ் 7. இது என்ன? 10 ஸ்கொயர் பிளஸ் 10. புரியுதுங்களா? ஆப்ஷன் நம்மளுக்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே ஓகே, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ராமு ஜாக்ஸ் இந்த மார்னிங். பாப்பா மார்னிங்னு சொன்னாங்கன்னா, இங்க பாருங்க, மார்னிங்னு சொன்னாங்கன்னா அவன் வந்து நார்த் சைடு போறான்னு அர்த்தம். இது ஞாபகம் வச்சுக்கணும். மார்னிங்னு சொன்னாங்கன்னா அவன் எந்த பக்கம் போறான்னு அர்த்தம். ராமு ஜாக்ஸ் இந்த மார்னிங் ஆஸ் ஃபாலோஸ்ன்னு சொன்னாங்கன்னா அவன் எந்த சைடு வந்து ஜாக் பண்ண, மார்னிங்ல ஜாக் போறான்னு சொல்றாங்கன்னா அவன் நார்த்ல போறான்னு அர்த்தம். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த்ல போறான். ஃபர்ஸ்ட் நார்த்ல போறான். ரன்ஸ் 2 கிலோமீட்டர். நார்த்ல போய் எங்க பண்றான்? 2 கிலோமீட்டர்ஸ் போறான். 2 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு லெஃப்ட் டர்ன் பண்றான். லெஃப்ட் டர்ன் பண்ணி 3 கிலோமீட்டர்ஸ் போறான். திரும்பவும் ரைட் டர்ன் பண்ணி 2 கிலோமீட்டர்ஸ் போறான். திரும்பவும் ரைட் டர்ன் பண்ணி 5 கிலோமீட்டர்ஸ் வரான். அகைன் திரும்பவும் ரைட் டர்ன் பண்ணி 5 கிலோமீட்டர்ஸ் வரான். அகைன் ரைட் டர்ன் பண்ணி 5 கிலோமீட்டர்ஸ் வரான். இப்ப என்னன்னு சொல்றாங்க? அவன் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இப்போ எவ்வளவு தூரத்துல இருப்பான்னு கேக்குறாங்க. பாருங்க, அவன் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இப்போ எவ்வளவு தூரத்துல இருப்பான். இத நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். எவ்வளவு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இங்க பாருங்க, இங்கே தெரியும். டோட்டல் 5, இங்க 3னா இங்க எவ்வளவு இருக்கும்? 2 இருக்கும். டோட்டலா 5, 2 போயிடுச்சு. இங்க எவ்வளவு இருக்கும்? 1 இருக்கும். அப்ப பித்தாகரஸ் தியரம் படின்னா ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் எவ்வளவு வரும்? ரூட் ஆஃப் 5. ரூட் ஆஃப் 5 என்னப்பா? ரூட் ஆஃப் 5 என்ன? 5 ரூட் எடுத்தா என்ன வரும்? ரூட் ஆஃப் 5 என்ன? ரூட் ஆஃப் 5 என்ன? ஆன்சர் என்ன? வெரி குட் 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 வெரி குட். எல்லாருமே கரெக்ட் தான். சோ உங்களுக்கு இதுல ஒரே ஒரு சின்ன உங்களுக்கு புரியாத விஷயம் இதுல என்னன்னா, மார்னிங்ல ஜாக் போறான்னு சொன்னாங்கன்னா நம்ம எந்த டைரக்ஷன்ல போகணும்? நார்த் டைரக்ஷன்ல போகணும். நார்த் டைரக்ஷனை நோக்கி, டுவர்ட்ஸ் நார்த் டைரக்ஷன் அவன் வந்து ஜாக் போகணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். குட் 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 குட். நெக்ஸ்ட் வரும் சீக்கிரம். In a class of 60 students, where girls are twice that of boys, Kapil ranks 17th from the top. If 9 girls head of Kapil, how many boys are after him in rank? ஒன்னுலப்பா 60 பேரு. 60 பேரு. 60ல என்னன்னு சொல்றாங்க? ட்வைஸ் பாய்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது பாய்ஸ் 2 பங்கு, கேர்ள்ஸ் 1 பங்கு. இது பாய், இது கேர்ள். எவ்வளவு இருப்பாங்க? 40:40ன்னு இருப்பாங்க. கேர்ள்ஸ் 20ன்னு இருப்பாங்க. சின்ன தப்பு. ட்வைஸ் கேர்ள்ஸ், பாய்ஸ் 1 பங்கு. அப்ப கேர்ள்ஸ் 40 பேர் இருப்பாங்க, பாய்ஸ் 20 பேர் இருப்பாங்க. இப்ப என்னன்னு சொல்றாங்க பாருங்க. கபில் ரேங்க் 17th ஃப்ரம் த டாப். கபில் ரேங்க் 17th ஃப்ரம் த டாப். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்க இங்க டாப்ல இருந்து பார்த்தா கபில் வந்து எத்தனாவது ரேங்க் இருக்கிறான்? 17வது ரேங்க் இருக்கிறானா. ஓகேவா? இப்போ அதே கொஸ்டினை தெளிவா பாருங்க. இஃப் தேர் ஆர் 9 கேர்ள்ஸ் ஹெட் ஆஃப் கபில், இங்க யாரு இருக்கான்? கபில் இருக்கான். இங்க யாரு இருக்கான்? கபில் இருக்கான். கபிலுக்கு மேல எத்தனை கேர்ள்ஸ் இருக்கிறாங்களா? கபிலுக்கு மேல 9 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. கபிலுக்கு மேல
9 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. அப்போ மொத்த கேர்ள்ஸ் எவ்வளோ? 40. மொத்த கேர்ள்ஸ் எவ்வளோ? 40. 40ல 9 பேர் மேல இருக்கிறாங்களாம். அப்போ கபில் கீழே எத்தனை பேர் இருப்பாங்க? 31 பேர் இருப்பாங்க கேர்ள்ஸ். கபில் கீழே எத்தனை பேர் இருப்பாங்க? 31 பேர் இருப்பாங்க. இப்ப என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? If there are 9 girls, how many boys are after him in the rank? 17 மொத்தம் எத்தனை பேர்? 60. 60ன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஆன்சரு? வெரி குட் வெரி குட். 12ன்னு சொல்லிட்டீங்க. குட் 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 குட். அவ்வளவுதான்ப்பா. இங்க கழிச்சுக்கணும். 43 மைனஸ் 31. எத்தனை பேர் இருப்பாங்க? 12 பாய்ஸ் இருப்பாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? 12 பாய்ஸ் இருப்பாங்க. குட் 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 குட். வெரி குட் வெரி குட். அன்புதாசன், சரண், ஸ்ரீராம் எல்லாமே சொல்லிட்டானுங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். பாருங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க. In a code language, monkey is coded as ZNOKOEKN. பேங்கர் மங்கி சொல்றாங்க. பேங்கர் என்னன்னு கேக்குறாங்க பாருப்பா. மங்கி. சீக்கிரம் எனக்கு ஆன்சர் யார் சொல்றான்னு பார்க்கலாம். மங்கி என்னன்னு எழுதுறாங்க? ZNOEKN எழுதுறாங்க. அதே மாதிரி பேங்கர் பேங்கரை என்னன்னு எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க. சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்றது? யார் சொல்றது? ஜஸ்ட் க்ளூ பாரு. இங்க பாருங்க. எப்படி இன்டர்சேஞ்ச் ஆகுது பாருங்க. எப்படி இன்டர்சேஞ்ச் ஆகுது? எம் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அடுத்த ரெண்டா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த பேட்டர்ன்ல ஆன்சர். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்ப என்ன ஒரு ஆன்சரு? ஆறுக்கு அடுத்தது என்ன வரும்? இங்க பாத்தீங்கன்னா எம்முக்கு அடுத்தது என். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். எம்முக்கு அடுத்தது என், ஒய்க்கு அடுத்தது ஜெட். அப்ப ஆறுக்கு அடுத்தது என்ன வரும்? எஸ். பிக்கு அடுத்தது என்ன வரும்? சி. எஸ் சி இருக்குது. என்ன வரும் இங்க? NAEK. NAEK. Option 1. Very good, very good, very good, very good, very good. Next. Some fruits are vegetables. All apples are fruits. இது என்னது? சிலாஜிசம். Some fruits are vegetables. Some fruits are vegetable. பாருப்பா. Fruits. Some fruits are vegetables. All apples are fruits. All apples are fruits. ஃப்ரூட்ஸ்க்கு உள்ள யார் இருக்கிறாங்க? ஃப்ரூட்ஸ்க்கு உள்ள ஆப்பிள் இருக்குது. ஃப்ரூட்ஸ்க்குள்ள ஆப்பிள் இருக்குது. இதை பார்த்துக்கணும். ஒன்னு நம்ம தெளிவா போறதுன்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ஃப்ரூட்டுக்குள்ள ஆப்பிள் இந்த ஃபார்மேட்ல இருக்குது. அருண்குமார், அன்புதாசன் கரெக்டா சொல்றாங்க. வெரி குட் வெரி குட். கேஸ் அருண்குமார், அன்புதாசன். ஓகே, அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. சம் ஆப்பிள்ஸ் ஆர் வெஜிடபிள். ஆப்பிளுக்கும் வெஜிடபிள் சம்மந்தம் இருக்குதா? இல்ல. இதுக்கு சம்மந்தம் இருக்குதுன்னா இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்ப என்ன ஆப்ஷனு? நெய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ். தெளிவா தெரியுது ஆப்பிளுக்கும் வெஜிடபிளுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ சம்முன்னு சொன்னாலும் சம்மந்தம் இல்லை, ஆளுன்னு சொன்னாலும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு என்ன ஆப்ஷனு? 4 தான் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லக்கூடாது. சம் ஆப்பிள்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் எப்படி சொல்லுவோம்? நீ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது முழுசா இருந்தாதான் நம்ம சொல்லணும். அது எஃப்லயே இது ஃப்ரூட்ஸ்லயே கொஞ்சோண்டு தான் வெஜிடபிள் இருக்குது. ஸோ நம்ம அதை ஆப்பிளுக்கு சம்மந்தப்படுத்த கூடாது. தொடர்பு இருக்குதான்னு பார்க்கணும். கண்டிப்பா தொடர்பு ஏக்கும் பிக்கும் தொடர்பே இல்லை. ஸோ ஆன்சர் 2 ஆப்ஷனுமே தப்பு தான். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாரு. இந்த ஜுஜிபி கொஸ்டின் சீக்கிரம் சொல்லி யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இந்த பேபி கொஸ்டின் சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? சீக்கிரம்.
சொல்லுங்க. சரி, சொல்லிட்டீங்களா? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆன்சர் 4 இல்ல. சபரி தப்பா சொல்றான் பாரு. சபரி அருண்குமாரும் தப்பா சொல்றான். சரி, ஓகே, நான் சொல்றேன் பாரு. ஒண்ணு இல்லப்பா, இங்க பாக்கணும், இந்த க்ளூவை பாக்கணும். யாருக்கு ஆப்போசிட் சொல்றாங்க? ரெண்டுக்கு ஆப்போசிட். ரெண்டு வந்து ஒரே கியூபிள் தான் இருந்தது. சோ அதை விட்டுடு. அடுத்தது பாரு. இப்ப பாத்தீங்கன்னா 5 வந்து 2 கியூப்ல இருக்குது. இங்க பாருங்க. அப்ப 5க்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்க? 1, 4, 6, 3. இவங்கெல்லாம் 5ஓட ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? இப்போ ஒரு கியூபுக்கு 6 பக்கம் இருக்கும். 1, 4, 6, 3 ஃப்ரெண்ட்ஸ்னா அப்போ 5க்கு ஆப்போசிட்டா யாரு இருப்பான்? ஈக்குவல் போட்டுக்கோ ஃப்ரெண்ட்ஸ். 5க்கு ஆப்போசிட்டா யாரு இருப்பான்? 2. சோ 2க்கு ஆப்போசிட் யாரு இருக்கிறான்? 5. புரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ஏதாச்சும் ஒரு க்ளூ பாத்தீங்கன்னா போதும். 5 பார்க்கணும். 5க்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். 4, 1 ஃப்ரெண்ட்ஸ், 3, 6 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5ஓட ஃப்ரெண்ட்ஸ் யாரு? 1, 4, 6, 3. ஸோ 5க்கு எதிரில் யாரு இருக்கிற? எதிரின்னா என்னப்பா? மொத்தம் 6 பக்கம் டைஸ்க்கு. 5 பக்கத்தை நம்ம சொல்லிட்டோம். ரிமைனிங் ஒரு பக்கம் தான் இருக்குது. அது 2. ஸோ 2க்கு ஆப்போசிட் 5. 2க்கு ஆப்போசிட் 5. புரியுதுங்களா? நெக்ஸ்ட். சீக்கிரம் இந்த இதெல்லாம் நீங்க சொல்லிடணும். இதெல்லாம் பேபி கொஸ்டின். யார் சீக்கிரமா பார்த்த உடனே சொல்லணும். யார் சொல்றான் பார்க்கலாம். சீக்கிரம் சீக்கிரம். யார் சொல்றான்னு பார்க்கலாம். இன்னும் சொல்லலையா? 31 கிடையாது. பார்த்த உடனே சொல்லலாம். 195 இருக்குது, 14 இருக்குது, 841 இருக்குது. கொஸ்டின் மார்க் வருது. என்ன வரும் ஆன்சரு? ஈஸ்வரும் தப்பா சொல்றான் பாரு. 14 ஸ்கொயர் எவ்வளோ? 14 ஸ்கொயர் எவ்வளோ? 196. அதே மாதிரி 841க்கு என்ன ஸ்கொயர் வரும்? 29. குட் 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 குட். பார்க்கணும், யோசிக்கணும். 29 ஸ்கொயர் 846. என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க? 14 ஸ்கொயர் மைனஸ் 1 195. 29 ஸ்கொயர் மைனஸ் 1 840. 29 ஸ்கொயர் மைனஸ் 1 840. ஸோ ஆன்சர் என்ன இதுக்கு? 29. 29. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாரு. இதெல்லாம் சும்மா சொல்லிடலாம். சரி, கொஸ்டின் கரெக்டா பார்க்கணும். இன்டர்சேஞ்ச் கொஸ்டின் ஈஸியா போடலாம். நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். சுமன் ராஜேஷ் இருக்கிறாங்க. சுமன் 12வது, ராஜேஷ் வந்து 8வது. இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணா ராஜேஷ் எவ்வளோன்னு சொல்றாங்க? 17. இப்போ இங்க ராஜேஷ் கொடுத்தாங்கன்னா நம்ம அங்க யாரை எடுத்துக்கணும்? சுமன் தான் எடுத்துக்கணும். நான் அப்படிதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். புரியுதுங்களா இல்லையா? இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ராஜேஷோட வேல்யூவை பிளஸ் யாரோடைய வேல்யூ எடுத்துக்கணும்? இங்க ராஜேஷ்னா அங்க சுமன் எடுத்துக்கணும். சப்போஸ் இங்க சுமன் கொடுத்துருந்தாங்கன்னா அங்க ராஜேஷ் வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ இங்க இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ? 17. ஆல்ரெடி அவன் எவ்வளவு இருக்கிறான்? 12 மைனஸ் 1. அப்ப எவ்வளோ டோட்டல்? இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து டோட்டல். டோட்டலா எத்தனை பேர் இருப்பாங்க? 28 பேர் இருப்பாங்க. டோட்டலா எத்தனை பேர் இருப்பாங்க? 28 பேர் இருப்பாங்க. இப்ப என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் அவுட் த பொசிஷன் ஆஃப் சுமன் ஃப்ரம் லெஃப்ட். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் டோட்டல் எத்தனை பேரு? 28. சுமன் எத்தனாவது இருக்கிறான்? 12. அப்ப என்னன்னு சொல்லணும்? 28 மைனஸ் 12 பிளஸ் 1. புரியுதா இல்லையா? மைனஸ் பண்ணா பிளஸ் பண்ணிக்கணும், பிளஸ் பண்ணா மைனஸ் 1 போட்டுக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். 21. அப்ப ஆன்சர் என்ன? லெஃப்ட். இந்த அவனுடைய பொசிஷன் லெஃப்ட்ல இருந்து பார்த்தா 21, டோட்டல் 28. ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன். வெரி குட், வெரி குட். அருண்குமார், சபரி, கிஷோர் எல்லாமே சொல்றானு. வெரி குட், வெரி குட், வெரி குட். கரெக்டா பாத்துக்கணும். இன்டர்சேஞ்ச் ரூலே அதுதான். இன்டர்சேஞ்ச் பண்ணாங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ராஜேஷ சொன்னாங்கன்னா அங்க நம்ம சுமனோட வேல்யூவை எடுத்துக்கணும்.
பிளஸ் பண்ணா -1 போடணும். மைனஸ் டோட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணுவோம், அப்போ +1 சேர்த்துக்கணும். புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? நெக்ஸ்ட் இது சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் பேபி 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 கொஸ்டின். சீக்கிரம் யார் சொல்றான்னு பார்க்கலாம். யார் சொல்றான்னு பார்க்கலாம். பார்ப்பா. எம் என்ன ஆகுது, எம் என்ன ஆகுது, NO ஆகுது, NO ஆகுது, RS ஆகுது, ST ஆகுது. அப்படித்தானே பார்க்கணும். என்ன ஆப்ஷனு? குட் 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 குட். வெரி குட் வெரி குட். EFF GHIIJK. வெரி குட் வெரி குட் வெரி குட். அடுத்தது FF GHIIJK. ஓகே, நெக்ஸ்ட் +1 சேர்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்துலயும் என்ன சேர்த்துட்டு இருக்காங்க? +1 சேர்த்துட்டு இருக்காங்க. குட் 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 குட். நெக்ஸ்ட் பா. $17 136 40 அங்கெல்லாம் படிக்காத, அது சும்மா மேல இருக்கிறது. 11 198 90. ஓகேவா? இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ற செட்டு எதுன்னு கேக்குறாங்க. இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ற இந்த செட்டை ஒத்து போற செட்டு எது, ஆப்ஷன் எதுன்னு கேக்குறாங்க. நல்லா பாத்துக்கணும். 17ன்னு இருக்குது, 136ன்னு இருக்குது, அடுத்து 40ன்னு இருக்குது. ஸோ கண்டிப்பா இத என்ன பண்ணிருக்கிறாங்க, இப்ப 2 சின்ன வேல்யூ ஒரு பெரிய வேல்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, டிவைட் பண்ணிருப்பாங்க. டிவைட் பண்ணி சம்திங் அடிஷன் ரூல்ஸை வேற ஏதோ ஃபாலோ பண்ணிருப்பாங்க, மேத்தமெட்டிக்கல் ரூல்ஸை. கரெக்டா பார்த்து இங்கேயே நம்மளுக்கு க்ளூ இருக்குது. 198 டிவைடட் பை 11. இது கண்டிப்பா டிவைட் பண்ண முடியும். கண்டிப்பா டிவைட் பண்ண முடியும். என்ன வரும் ஆன்சரு? என்ன வரும் ஆன்சரு? எவ்வளவு வருது பாருங்க. 18. 18 into 5 எவ்வளோ? 90. ஸோ இந்த கண்டிஷன் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதாவது சென்ட்ரல் செகண்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பரால வகுக்கிறாங்க, வகுக்கிற நம்பரை 5ஆல மல்டிப்ளை பண்றாங்க. அந்த கண்டிஷனை தான் ஃபாலோ பண்றாங்க. அந்த கண்டிஷன் படி பாத்தீங்கன்னா எது வரும் சொல்லுங்க பார்க்கலாம் சீக்கிரமா. எது? வெரி குட். 108 டிவைடட் பை 12. எத்தனை முறை? ஒரு முறை, 9 முறை. 9 இன்ட்டு 5 45. 9 இன்ட்டு 5 45. புரியுதுங்களா? அன்புதாசன், கோகுல், வெரி குட் வெரி குட் வெரி குட். எல்லாருமே போட்டோம். ஆன்சர் என்ன இதுக்கு? 12 108. இது பார்க்கணும். இது பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் அதனோட ஃபேக்டர் இருக்குதா. இது பாக்குறப்பவே நம்மளுக்கு தெரியணும் 12 108 ஃபேக்டரு. அந்த ஃபேக்டரை கண்டுபிடிக்க கத்துக்கோங்க. இந்த ஃபேக்டரை கண்டுபிடிக்க கத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. நீ சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரம் சொல்லுங்க, என்ன வரும்னு சொல்லுங்க. யார் சொன்னது? சரண் சொல்லி இருக்கிறான். பட் கண்டிஷன் பாருங்க, எப்படி போய் எப்படி வருதுன்னு பாருங்க. இப்படி போய் இப்படி வந்து திருப்பி இப்படி வந்து திருப்பி இப்படி போகுது. புரியுதுங்களா? அது எந்த டைரக்ஷன் வருதுன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும். இப்படி இந்த கீழே சென்டர்ல வந்து திருப்பி மேல போயிட்டு இந்த டைரக்ஷன்ல அது போகுது. தெளிவா போடுறேன்.
கரெக்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்படி வருது, செகண்ட் இப்படி போகுது, அடுத்தது இப்படி வருது, அடுத்து இப்படி போகுது. இந்த மாதிரி எல்லாமே இதே பேட்டர்ன் தான் அவங்க ஃபாலோ ஆகும். எல்லாமே இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. சோ நம்மளுக்கு என்ன வர ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணா என்ன ஆகும்? அப்ப சென்டர்ல என்ன வரும்? கண்டிப்பா சென்டர்ல சர்க்கிள் தான் வரும். சென்டர்ல சர்க்கிள். அப்போ அங்க சர்க்கிள் என்ன ஆகும்? ஸ்கொயர் ஆகும். அப்ப என்ன ஆப்ஷனு? சரண் சொல்லிட்டா, சபரி சொல்லிட்டேன். கிஷோர் இன்னும் சொல்லல பாரு. இப்பதானே நான் சொன்னேன். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றா. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல இருக்கிற அந்த ஸ்கொயரு சென்டர்ல வந்துட்டு இருக்கும். அதே எல்லாமே பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது சென்டரா வந்துட்டு இருக்கு. இந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ ஆகும். இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகுறப்போ லாஸ்ட் டயக்ராம பாரு. அதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற டயக்ராம் பாரு. அப்ப சர்க்கிள் சென்டர்ல வரும், சென்டர்ல இருக்கிறது மேல போயிடும். இதை பார்த்தாலே சொல்லிடலாம் என்ன ஆப்ஷன் வரும். சி, அந்த ரெண்டே ரெண்டு கண்டுபிடிச்சா போதும். எது? இந்த ரெண்டு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதுவும் இதுவும் கண்டுபிடிச்சா போதும். சோ இங்க சர்க்கிள் வந்துரும், இந்த ஸ்கொயரு மேல போயிடும். சோ ஆப்ஷன் என்ன? ஓகே, குட் 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 குட். சோ என்ன ஆப்ஷனு? 3. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் சீக்கிரமா சொல்லணும். குயிக். ஏதாச்சும் ஒரு க்ளூ கண்டுபிடி போதும். ரெண்டுமே காமனா தான் இருக்கும். அருண்குமார் சொல்றான் எஸ் கத்துட்டி யூவி ஆர்எஸ் எல்லாமே +1 தான். அப்ப என்ன ஒரு ஆன்சரு? வெரி குட் 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 குட். டி டி கத்துது டி டி அங்க இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? டிபி. இதை கண்டுபிடிச்சாலே போதும். இருக்கிறதே ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே. கடல் அரிசி எப்படி 3 சொல்றான்? எனக்கு புரியலையே. கடல் அரசு எப்படி 3 ஆப்ஷன் 3 வரும்? எஸ்க்கு அடுத்தது சியா? ஏதோ ஒன்னு ஏபிசி 3 ஆப்ஷனுக்கு இது ஏதோ ஒன்னு போட்டு விட்டலான்னு போடுறீங்களா? நான் எனக்கு புரியல. இதெல்லாம் தப்பு பண்ணவே கூடாது. இதெல்லாம் சும்மா இதெல்லாம் தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. பாத்துக்கோங்க. ஸோ ஆன்சரு போட்டீங்க. நெக்ஸ்ட் விச் டூ சயின்ஸ், அதாவது இங்க இருக்கிறதுல எந்த ரெண்டு, இதெல்லாம் கொஸ்டின் கூட நீ படிக்க தேவையில்லப்பா. இந்த மாதிரி கொடுத்துட்டா ஆப்ஷன் கொடுத்தாலே அது ஏதோ ரெண்டு சைனை மாத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருது, ஒரு சீரீஸ் கொடுத்துருக்குறான், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் கொடுத்துருக்குறான், அது ரெண்டு ஆப்ஷன்ல ஏதோ ரெண்டு சைன் மாறி இருக்குதுன்னா டைரக்டா நீ என்ன யோசிக்க? அதெல்லாம் படிச்சுட்டு இருக்க டைம் ஆகும். என்ன மாத்துறாங்கன்னு மட்டும் பாரு. எது மாத்துறாங்க சொல்லு பார்க்கலாம். இது பார்த்த உடனே சொல்லிடலாம். அந்த பக்கம் சின்ன வேல்யூ 42 தான் இருக்குது. இங்க 81ன்ற பெரிய வேல்யூ இருக்குது. 81 பெருக்கல் 9ன்னு இருக்குது. பெருக்கல் என்ன ஆகும்? வெரி குட். பெருக்கல் என்ன ஆகும்? வகுத்தல் ஆகும். வெரி குட் வெரி குட் வெரி குட். இது ரெண்டும் மாத்தினா போதும். இது என்ன ஆயிடும்? வகுத்தல் ஆயிடும். இது என்ன ஆயிடும்? பெருக்கல் ஆயிடும். அவ்வளவுதான். நம்ம சொல்லிடலாம். 9 9 × 2 18, 18 + 24 -36ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டா ஆன்சர் வந்துட்டு போகுது. புரியுதுங்களா? புரியுதா? குட் 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 குட். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு வகுத்தல் இன்ட்டு 12. வகுத்தல் இன்ட்டு பெருக்கல். குட் 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 குட். மழை வருதாங்க? சரி ஓகே ஓகே. சரி ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. குயிக்கா பண்ணலாம். சரி, இது நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். டிக்ஷனரி ஆர்டரு. டிக்ஷனரி பார்க்கணும். யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். எல்லாமே ஜேஏ தான் இருக்குது. ஜேஏ கத்துது. நம்மளுக்கு என்ன ஆர்டர் வரணும்? கரெக்டா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்றது? ஓகே ஓகே. ரெயின்னால தான் நான் வர்றது இல்லை. நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா நான் உங்ககிட்டயே சொல்லி இருக்கிறேன்.
உடம்ப பாத்துக்கணும். மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு சாக்கு போட்டுன்னு ஜுரம்னு படிக்காம விட்டோம்னா அது நம்மளுக்கு தான் லாஸ். நானும் அதே தான் ஃபாலோ பண்றேன். நான் பாட்டுக்கு பெருமை பேத்துறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு ஜுரம் வந்துச்சுன்னா நான் 4 நாளைக்கு கிளாஸ் வர முடியாது. பாத்துக்கோங்க, பார்த்து சொல்லுங்க. குட் குட் குட். பாருங்க என்ன ஆப்ஷன் வரும். சொல்லிட்டான் ஆன்லைன் கிளாஸஸ் பெஸ்டா. சரி ஓகே குட். ஓகே இங்க பாருங்க, ஜாக்பாட், ஜாப்பனீஸ், ஜாப்டு, ஜாக்பாட், ஜெனிட்டர் எல்லாமே ஜே தான். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் எது வரும்? இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா? அடுத்தது வந்து சிஏ 2 ஆப்ஷனுக்கு இது, சிக்கு அது கே அதுவும் 2 ஆப்ஷனுக்கு இது. எது வரும்? இது 2வது வரும், இது 3வது வரும். இதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிடலாம் எது 3 3 1 4 3 1 4 இருக்கிற ஆப்ஷன் எது? பி தான். சரி ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி ஓகே நெக்ஸ்ட். சீக்கிரம். எம்பெடட் ரொட்டேஷன் பண்ணக்கூடாது. எம்பெடட் வரணும், ரொட்டேஷன் பண்ணக்கூடாது. எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எம்பெடட் ரொட்டேஷன் சி கிடையாது. ரொட்டேஷன் பண்ணக்கூடாது, சி வராது. சி எப்படி வரும்? ரொட்டேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டுக்கிறான். இங்க பார்க்கணும் ரொட்டேஷன் நாட் அலவுடுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆப்ஷன் வரும்? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அன்புதாசன். பிரசாந்த் கூட தப்பா சொல்றான், அன்புதாசன் தான் கரெக்டா சொல்றான். இங்க பாருங்க, சரி இங்க பாருப்பா, இந்த இதுவை பாரு, இந்த ஏரியாவை பாருங்க. இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஏரியா பாருங்க, இங்க பாருங்க, இந்த கரு பாருங்க, இது மட்டும் தான் எம்பெடட் ஆகும். புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? அதெல்லாம் எம்பெடட் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அவன் ரொட்டேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். ரொட்டேஷன் பண்ணாமலேயே கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்றான். புரியுதா? சி. ஓகே குட் குட். 3 கரெக்ட். குட் 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 குட். பிரசாந்த் கரெக்ட், கேசவன், சரண், சதீஷ் மட்டும் தப்பு பண்ற. சதீஷ் 3ன்னு பாருப்பா, 3 எங்குதுன்னு பாரு. நான் ஆப்ஷனு 1 2 3 4ன்னு போட்டுக்கிறேன் பாரு. ஓகே குட் 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 குட். சரி ஓகே நெக்ஸ்ட் போறலாம். இது சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் பேட்டர்ன் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆப்ஷனை பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும். ஆப்போசிட்டா இருக்கிறதா நம்மளுக்கு ஆப்ஷன். டப்புன்னு சொல்லிடலாம், பார்த்த உடனே சொல்லிடலாம். பேப்பர் ஃபோல்டிங் கட்டிங் எல்லாம் நீங்க ஆப்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். எல்லாருமே கரெக்டா சொல்றாங்க. குட் 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 குட். ஆப்ஷனை பார்க்கணும். இதை பேப்பர் கூட பார்த்தாலே தெரியும். ஆப்போசிட் வந்து நேர கரெக்டா இருக்கணும். மிரர் வியூ பண்ணணும். மிரர் வியூ பண்ண மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்ட். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். எல்லாருமே கரெக்டா சொல்றாங்க. குட் 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 குட். இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட். இது பார்த்த உடனே சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியா கண்ட்ரி, டெல்லின்றது என்ன? இந்தியா கண்ட்ரி, டெல்லின்றது வெரி குட் வெரி குட். டெல்லின்றது கேபிட்டல். டெல்லின்றது கேபிட்டல். நெக்ஸ்ட். இதுவும் டிக்ஷனரி ஆர்டர் தான். சரி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே ஜென்யூன் ஜிஇஎன் வரைக்கும் கரெக்ட் தான். ஜிஇஎன் கட்டுறது எது வரும்னு சொல்லிட்டு பாருங்க. சீக்கிரம் பார்த்த உடனே சொல்லிடலாம். அது ஈஸியா சொல்லிடலாம். யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். யார் சொன்னது? கிஷோர் தப்பா சொல்லிட்டான் பாரு. ராஜேஷ் தான் கரெக்டா சொல்றான். குட் 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 குட். பார்த்த உடனே சொல்லிடணும். பார்த்த உடனே சொல்லிடலாம். ஜிஎன் காமன். அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எது வரும்? இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஜெண்டர் தான். அப்போ 3 தான் ஃபர்ஸ்ட் வரும். 3 ஃபர்ஸ்ட் வர ஆப்ஷன் எங்க இருக்குது? ஒண்ணு தான் இருக்குது. அது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஆப்ஷனை பார்த்தா போதும். புரியுதுங்களா? ஆப்ஷனை பார்த்தா போதும். நெக்ஸ்ட். Amar has more money than Ram. Ram does not have much money as Subhas. கரெக்டா பார்க்கணும்பா. அமர் ஹாஸ் மோர் மணி தேன் ராம். அப்போ அமர் கிட்ட ராம விட அதிகமா பணம் இருக்குது. அதிகம்ன்றது இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கோங்க. அமர் கிட்ட ராம விட மோர் மணி இருக்குது. ராம் டஸ் நாட் ஹாவ் மச் மணி ஆஸ் சுபாஷ். அப்போ சுபாஷ்க்கும்
சுபாஷ் கிட்டயும் ராம விட அதிகமா பணம் இருக்குது. தருண் ஹேஸ் மோர் மணி தேன் விமல். தருண் கிட்ட விமலை விட அதிகமா பணம் இருக்குது. சுபாஷ் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சுபாஷ் ஹேஸ் மோர் மணி. குட் குட் குட். தருண் கிட்ட விமலோட மணி இருக்குது. நாட் மச் as அமர். நாட் மச் as அமர். சுபாஷ் ஹேஸ் மோர் மணி தேன் அமர். அப்போ யார்கிட்ட அதிகமா இருக்கும்? சுபாஷ் கிட்ட அதிகமா இருக்கும். குட் 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 குட். கிஷோர், ராஜேஷ், சபரி, அருண்குமார் எல்லாருமே கரெக்டா சொல்லிட்டீங்க. குட் 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 குட். நெக்ஸ்ட் நீ சொல்லுங்க பார்க்கலாம். எஜுகேட்டடா இருக்கணும், எம்ப்ளாய்டா இருக்கணும், ஆனா ஜாப்ல இருக்கக்கூடாது. கன்ஃபார்ம் ஜாப்ல இருக்கக்கூடாது. எஜுகேட்டடாவும் இருக்கணும், எம்ப்ளாய்டாவும் இருக்கணும், ஆனா ஜாப்ல இருக்கக்கூடாது. எஜுகேட்டடா இருக்கணும். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ராஜேஷ் சொல்லிட்டா, எல்லாருமே சொல்லிட்டாங்க. குட் 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 குட். பி டி. பியும் டியும் தான் கரெக்ட் ஆப்ஷன். பிடி. குட் குட் குட். நெக்ஸ்ட். From the given alternative weight, select the weight. அதாவது ஃபார்மிங் த எது cannot be formed, எது ஃபார்ம் பண்ண முடியாது, எது ஃபார்ம் பண்ண முடியாது அது கேட்டுக்கிறாங்க. சரி சொல்லுங்க பார்க்கலாம். கொடுத்துக்கிற இங்க ப்ரொனவுன்ஸ்மெண்ட்னு ஒரு வேர்டு இருக்குது. அந்த ப்ரொனவுன்ஸ்மெண்ட் வேர்ட்ல இருந்து உருவாக்காத வேர்டு எதுன்னு கேட்கறாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். பார்த்த உடனே சொல்லிடலாம். எதுல இல்ல? இந்த ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ல எது இல்ல? வி கிடையாது. ஸோ வி தான் நம்மளுக்கு க்ளூ. வியை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம். வி வந்து கிடையாது. வி வந்து கிடையாது. வி பார்த்தாலே நம்ம சொல்ல முடியும். பேவ்மெண்ட். ஓகே குட் குட் குட். நெக்ஸ்ட். சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்டுக்கு செகண்ட், தேர்டுக்கு தேர்டு. நீங்க அப்படிதான் க்ளூ பார்க்கணும். சி வந்து என்ன ஆகுது? சி வந்து எச் ஆகுது, எச் வந்து எம் ஆகுது, எம்முக்கு அடுத்தது என்ன வரும்னு சொல்லிட்டு க்ளூ. புரியுதுங்களா? ஆர் என் ஒய். சபரி சொல்றான். சி கத்துது எச். சிக்கு எச்சுக்கு என்ன க்ளூப்பா? ஆர் என் ஒய். குட் 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 குட். ஸ்ரீராம் ஆர் எம் ஜெட்னு சொல்றான். எது கரெக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆப்ஷன்? சிக்கு எச்சுக்கு எவ்வளோ? எஸ் கியூ ஓ கொஷின் மார்க். அதே மாதிரி என் ஆறு வி கொஷின் மார்க். இந்த ஃபார்மேட் தான் நம்ம பண்ணணும். ஆர்எம் ஜெட் தான் கரெக்டா? ஆர்எம் ஜெட். ஓகே பாருங்க, நீங்க பார்த்தாலே தெரியும். சிக்கும் ஹெச்சுக்கும் எவ்வளவு போகும்? +5. ஹெச்சுக்கும் எம்முக்கும் +5. அப்போ +5 போகணும். +5 போனா 6 தான் வரும். ஓகேவா? போகும். ஓகேவா? -2 -2. அப்ப கியூல இருந்து -2 என்ன? எம். புரியுதுங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ இதுவும் +5 போகும், இதுவும் +5 போகும். ஸோ ஆன்சர் என்ன நம்மளுக்கு? ஆர்எம் ஜெட். ஆர்எம் ஜெட் +4 அது. ஆர்எம் ஜெட். ஆர்எம் ஜெட். ஆர்எம் ஜெட். ஓகே நெக்ஸ்ட். கிரானியம், நசல் போன், குவில்லு, எஸ்போகஸ். சரி ஓகே, இது புரியாது. இதுல தப்பு வந்து இதுதான், குவில் தான். ஓகே, நான் இது ஏன்னு சொல்றேன். இது இது எல்லாமே போன்ஸ். கிரனியம், நசல் போன், எஸ்போகஸ் இது எல்லாமே எலும்பு சம்பந்தப்பட்டதுதான். குவில்ன்றது வந்து ஃபெதர், நம்ம இறகு. இந்த ஃபெதர் மாதிரி குவில்ன்றது இறகு மாதிரி. இறகு, ஒரு பறவையோட இறகு குவில்னு சொல்லுவாங்க. புரியுதா? இதுல தப்பு எதுப்பா? 3 தான் தப்பு. புரியுதுங்களா? மத்த எல்லாமே வந்து எலும்பு சம்பந்தப்பட்டதா. கிரனியம், நசல் போனு,
எஸ்போகஸ் எல்லாமே. இதுல குவில்ல ஞாபகம் வச்சிரு, குவில்லுன்னா இறகு. அந்த இறகு அந்த காலத்துல பென் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க பாரு, அந்த எழுதுவாங்க பாத்தியா, அதெல்லாம் குவில் மாதிரி, குவில்லுன்னு சொல்லுவாங்க. பாடி பார்ட், எஸ்போகான்றது பாடி பார்ட். புரியுதா? கிரனியம், நசல் போன், பாடி பார்ட். புரியுதுங்களா? ABCDEFGH எல்லாமே சிட்டிங் ஸ்கொயர் டேபிள். ஸ்கொயர் டேபிள்னாவே என்ன பண்ணணும்? ஸ்கொயர் டேபிள் நம்மளுக்கு இந்த ஃபார்மேட் தான் இருக்கும். இதை முதல்ல போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் வகாருவாங்க. எடுத்தவொடனே இந்த இந்த கான்செப்டுக்கு வந்துடணும். புரியுதுங்களா? ஸ்கொயர் டேபிள் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். இந்த இந்த ஃபார்மேட்டை நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். இந்த ஃபார்மேட்ல தான் ஸ்கொயர் டேபிள் வந்து இருக்கும். அந்த கான்செப்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்துருங்க. இங்க நம்ம பின்னாடி எப்படி இருந்து வேணா வரலாம், நம்மளுக்கு எப்படி இருந்து வேணாலும் க்ளூ கிடைக்கும். இங்க பாருங்க, ஏ இஸ் ஏ விச் இஸ் டு இமிடியேட் ரைட் ஆஃப் எச் டஸ் நாட் சிட் டு த கார்னர். இப்போ நம்ம எங்க இருந்து வேணா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏ வந்து கார்னர்ல இல்லையா, இங்க இருக்கிறாங்களா? அப்போ இங்க யார் இருப்பான்? எச் இருப்பான். நான் இங்க எங்க இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது இங்கதான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை. நான் எனக்கு ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏ வந்து கார்னர்ல இல்ல, ஏக்கு இமிடியேட் ரைட் ஆஃப் எச், எச்சுக்கு ரைட்ல ஏ இருக்கிறான். ஸோ எச்சுக்கு ரைட் எது? மேல ஏ இருக்கிறான், அதை பார்த்துக்கோங்க. இ இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஏ. செகண்ட் டு த ரைட் ஆஃப், இங்கிருந்து செகண்ட் ரைட் ஆஃப் எது? இந்த இடத்துல இ போயிடலாம். இ செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஏ. ஓகேவா? மேல அப்படியே பாரு, எஃப் இஸ் செகண்ட் டு ரைட் ஆஃப் ஜி. எஃப் இஸ் செகண்ட் ரைட் ஆஃப் ஜி. எஃப் செகண்ட் ரைட் ஆஃப் ஜி. செகண்ட் ரைட் ஆஃப் ஜின்னா சப்போஸ் இங்க இருக்கிறான்னா எஃப், இங்க ஜி இருக்கிறான்னா இங்க எஃப் வரலாம். செகண்ட் ரைட் ஆஃப் ஜி, செகண்ட் ரைட் ஆஃப் ஜி. அப்படியே ஒவ்வொன்னா பார்த்துட்டே வரணும். டி இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி. டி இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி. அப்ப இங்க சி இருக்கிறான்னா இங்க யாரு இருப்பான்? டி இருப்பான். இங்க யாரு இருப்பான்? பி இருப்பான். அவ்வளவுதான். புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் இந்த இந்த இது எவ்வளவு குயிக்கா இது போட முடியுமோ அதை போட்டுக்கணும். அது போட்டாதான். இப்ப நான் இங்க இருங்க, நான் இப்படியே வந்துடுறேன். நான் பேக் வந்துட்டு திருப்பியும் போறேன், ஒரு ஸ்டெப்பா போறேன். அது பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஏ இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் எச். கீழே இருந்தே வாங்க. ஏ இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் எச்சுக்கு ரைட்ல ஏ இருக்கிறான். ஆனா ஏ வந்து கார்னர்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ நம்மளுக்கு என்ன வரும்? ஏ எங்கடா? ஏ. சோ ஏ இங்க எச். இந்த க்ளூ தான். இந்த இந்த கொஸ்டினை நம்ம இப்படிதான் சால்வ் பண்ணணும். ஸ்கொயர் டேபிள்னாலே இந்த ஸ்கொயரு திருப்பி நான் சொல்றேன். இ செகண்ட் டு ரைட் ஆஃப்னா இ ரைட் சைட்னா என்ன? இந்த பக்கம் தான் போகணும். ரைட்ல இங்க இ இருக்கிறான். திருப்பியும் பாருங்க, எஃப் இஸ் செகண்ட் டு ரைட் ஆஃப் ஜின்னா ரைட் ஜில இருந்து, அதாவது ரைட்ல இருந்து இங்க ஜின்னா ரைட் சைட்ல போனாதான் இங்கதான் எஃப் வருவான். அப்படியே பார்த்து நம்மளே போட்டுக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? டி செகண்ட் டு ரைட் ஆஃப் சின்னா இப்போ சி இங்க இந்த பக்கம் தான் ரைட், இங்க டி இருப்பான். ஸோ ஆப்போசிட் இங்க என்ன இருக்கான்? பி இருக்கான். இப்போ கொஸ்டின் என்ன சொல்றேன்? ஹூ அமாங் த ஃபாலோயிங் சீட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பி? செகண்ட் டு த ரைட் ஆஃப் பி. ரைட் ஆஃப் பி செகண்ட் டு த யாரு? எச். யாருப்பா? எச். வெரி குட், வெரி குட், வெரி குட். இது பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஓகே. இது பாருங்க ஒரு முறை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா கஷ்டம்ன்றதை விட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போறதுக்கு டைம் ஆகும். டைம் ஆகுறதுனால தான் நம்மளால போட முடியாது. டைமை நம்ம வந்து மீத்துக்கணும்.
மீத்துட்டு இதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம மற்ற செஷனோடைய டைமை சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கணும். நான் கிளாஸ் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன். அப்பதான் உன்னால இது என்ன மினிமம் 2 minutes ஆச்சு ஆகும் போறதுக்கு. ஸோ ஆனா அந்த 1 மார்க் வந்து உனக்கு வேலை வாங்கி கொடுக்கும். அட்டன் பண்ணாம வர்றதை விட மற்ற செஷன்ல மற்ற கொஸ்டின் டைமை மீத்து வச்சுக்கின்னு இதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? பார்த்துக்கோங்க பார்க்கலாம். சரி, குட் குட். நெக்ஸ்ட் பாருங்க. 356 45 152 என்னன்னு கேக்குறாங்க. 356 45 152 என்ன? 356 45 152 என்ன? பார்க்கணும். ஸ்கொயர் கண்டிப்பா ஸ்கொயர் கிடையாது. 45 இன்ட்டு 10 போட்டாலும் அதுவும் கரெக்டா வராது. என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு இல்ல, நம்ம கொஷின்ல நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி யோசிக்கணும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இங்க பாருங்க, 356 இருக்குது. 3 இன்ட்டு 5 எவ்வளோ? 3 இன்ட்டு 5 பிளஸ் 5 இன்ட்டு 6 எவ்வளோப்பா? இது 15 பிளஸ் 30. அவங்க என்னன்னு சொல்றாங்க? 45ன்னு சொல்றாங்க. அவங்க இந்த ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்றான். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்டையும் ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் செகண்ட் டிஜிட்டையும் பெருக்கிறான், செகண்ட் டிஜிட்டையும் தேர்ட் டிஜிட்டையும் பெருக்கிறான், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறான். அதை தான் அவன் ஃபாலோ பண்றான். ஸோ அப்படியே பண்ணா 1 இன்ட்டு 5 பிளஸ் 5 இன்ட்டு 2. ஸோ என்ன வரும்? 5 பிளஸ் 10. ஆன்சர் என்ன நம்மளுக்கு? 15. ஆன்சர் என்ன நம்மளுக்கு? 15. ஆன்சர் என்ன நம்மளுக்கு? 15. நான் போட்டிருக்கேன் பாருடா, அங்க பாருடா. 356 இருக்குதா? ஃபர்ஸ்ட் டிஜிட் 3, செகண்ட் டிஜிட் 5. 3 இன்ட்டு 5 எவ்வளோ? 15. செகண்ட் டிஜிட் 5, தேர்ட் டிஜிட் 6. 5 இன்ட்டு 6 எவ்வளோ? 30. ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ? 45. அதுதான் இங்க போட்டிருக்காங்க. அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணு. 1 இன்ட்டு 5 5, 5 இன்ட்டு 2 10, 5 பிளஸ் 10 15, 5 பிளஸ் 10 15. புரியுதுங்களா? இது பேட்டர்ன், இந்த பேஜ் அப்படியே இருக்கும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாரு. சிலாஜிசம் டாபிக். ஆல் சிபியூ ஆர் மானிட்டர். ஆல் சிபியூ எல்லா சிபியூவும் என்னன்னு சொல்றாங்க? மானிட்டர்னு சொல்றாங்க. சம் யூபிஎஸ் ஆர் மானிட்டர்னு சொல்றாங்க. இதுல கொஞ்சோண்டு யூபிஎஸ் சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்ப பாருங்க, சம் சிபியூ ஆர் யூபிஎஸ். யூபிஎஸ்க்கும் சிபியூக்கும் சம்பந்தம் இருக்குதா? இல்ல. சம் இதேதான். சம் யூபிஎஸ் ஆர் சிபியூன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், சம் சிபியூ ஆர் யூபிஎஸ் சொன்னாலும் ஒண்ணுதான். ரெண்டுமே என்னதுப்பா? தப்பு. நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோஸ். நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோஸ். குட் 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 குட். பாருங்க. குட் குட். சொல்றீங்க. வெரி குட் வெரி குட். சிலாஜிசம் அப்ப நம்மளால மார்க் எடுக்க முடியும். குட் 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 குட். நெக்ஸ்ட் பாருங்க. சுபாஷ் 3102432 எழுதுறாங்க. ராகேஷ் 845632 எழுதுறாங்க. சர்பி என்னன்னு எழுதுவாங்க? ஒண்ணு இல்ல, அது அங்க இருக்கிறத பார்த்து எழுதிங்கன்னா போதும். எஸ்ஸுக்கு என்ன பார்த்தாலே தெரியும். எஸ்ஸுக்கு 3, திருப்பி இன்னொரு இடத்துலயும் எஸ் வந்து அதுக்கு 3 தான் போட்டுக்கிறாங்க. ஸோ எஸ்ஸுக்கு நம்மளுக்கு என்ன வந்தது? எஸ்ஸுக்கு 3. யூக்கு என்ன? யூக்கு 1. ஆர்க்கு என்ன? ஆர்க்கு 8. 318. அடுத்தது என்ன? பிக்கு என்ன? பிக்கு 0. பிக்கு 0. ஸோ ஆன்சர் என்ன? 3180. ஹெச்சுக்கு 2. புரியுதுங்களா? இக்கு 6. ஸோ ஆப்ஷன் என்ன? குட் 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 குட். ஆப்ஷன் என்னப்பா?
இப்படி நெக்ஸ்ட் பாரு. நெக்ஸ்ட் பாருப்பா. யார் சொன்னது? ஆப்ஷன் 2 என்னன்னு சொல்றாங்க? டிசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்றாங்க. டிசெண்டிங் ஆர்டர்ல இங்க இருக்கிறத டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுப்பா. என்ன வரும்? 9, 9க்கு அடுத்தது 8, 8க்கு அடுத்தது 7, 6, 5, 4, 3, 2, 1. இதுதான்ப்பா. இங்க பாருங்க, வாட் வில் பி த ரிசல்ட் ஆஃப் ஆடிங்? ஆட் பண்ண சொல்றாங்க. தேர்ட் டிஜிட் டு ரைட். ரைட்ல இருந்து தேர்ட். ரைட்ல இருந்து தேர்ட் எது? ரைட்ல இருந்து தேர்ட் வந்து இது 3. அண்ட் ஃபோர்த் டிஜிட் ஃப்ரம் லெஃப்ட். ஃபோர்த் டிஜிட் ஃப்ரம் லெஃப்ட். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். சபரி பாரு. அவ்வளவுதான். 6 + 3 9. 6 + 3 ஆன்சர் எவ்வளவு நம்மளுக்கு? 9. 6 + 3 9. குட் 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 குட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். பேபி 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 இது. சீக்கிரம் இந்த பேபியை சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரம். 44. சபரி சொல்றான். 19. ஓகே, இது என்ன ஃபார்மேட்னா 19 into 1 plus 2 22. 21. 21 into 2 plus 2 44. 44 into 3 plus 2 134. ஸோ இந்த ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஆன்சர் என்னப்பா? 44. குட் 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 குட். ஆன்சர் என்ன? 44. 44. அவ்வளவுதான். அந்த ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்றாங்க. into 1 plus 2 into 1 into 1 plus 2 into 2 plus 2 into 3 plus 2 into 4 plus 2 into 5 plus 2. So they follow that format. ஓகேங்களா? நெக்ஸ்ட். 7 people are sitting in a straight row facing north. இங்க பாருப்பா. 7 people 1 2 3 4 5 6 2 3 4 5 6 7 7 பீப்புள்ஸ் நார்த் பாக்குற மாதிரி, இந்த பக்கம் நார்த்த பாக்குற மாதிரி வகான்னு இருக்கிறான். அது வந்து சொல்லிடுறாங்க. ஏ சிட்ஸ் தேர்ட் டு லெஃப்ட் ஆஃப் டி. டி சிட்ஸ் எக்ஸ்ட்ரீம் எண்ட். டி சிட்ஸ் எக்ஸ்ட்ரீம் எண்ட். டி சிட்ஸ் எக்ஸ்ட்ரீம் எண்ட்னா என்ன? ஏ தேர்ட் டு ரைட் லெஃப்ட் ஆஃப் டி. 1 2 3. இங்க யாரு இருக்கிறான்? ஏ இருக்கிறான். ஓகேவா? இந்த மாதிரி சீக்கிரம் பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட். டி சிட்ஸ் எக்ஸ்ட்ரீம் எண்ட். ஒன்லி 2 people sit between A and F. ஏக்கும் எஃப்க்கும் நடுவுல. அப்ப எஃப் வந்து இங்க வந்துடும். இங்க 2 people தான் இருக்கிறானா. இங்க பாருப்பா, ஃபர்ஸ்ட் க்ளூ போட்டேன், செகண்ட் க்ளூ எக்ஸ்ட்ரீம் எண்ட் போட்டேன். ஏக்கும் எஃப்க்கும் நடுவுல 2 பேர். ஆமா, 2 பேர் தான் இருக்கிறாங்க. பி இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் எஃப். அப்ப பி இங்க வந்துடுறான். B is immediate neighbor of F. இங்க வந்துடும். only one person sits between C and D. அப்ப C இங்க வந்துடுறான். ஸோ இங்க யார் இருப்பான்? E இருப்பான். இங்க யார் இருப்பான்? E இருப்பான். ABCDEF G. G is an immediate neighbor of A. ஸோ இங்க யார் வந்துடுறான்? இங்க G வந்துடுறான். இங்க யார் வந்துடுறான்? E வந்துடுறான். ஸோ என்ன வருது? How many people are sit between F and C? How many people are sit between F and C? எத்தனை பேரு? 1 2 3 பேர். எத்தனை பேரு? 3 பேர். குட் 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 குட். How many people sit between F and C? 3 பேர். குட் குட். நெக்ஸ்ட். இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இது படிச்சு பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும்.
The government has made an appeal to all the citizens to honestly pay the income tax and contribute in the developmental process of the country. ஒன்னும் இல்ல, எல்லா சிட்டிசன்ஸுமே ஆனஸ்டா வந்து டாக்ஸை பே பண்ணுங்க, கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு அப்பீல் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இதுக்கு ரெண்டு அசம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. என்னது? The appeal will cause the people to realize their responsibilities as citizens of the country. The larger number of citizens will start paying income tax. எது கரெக்ட்? இங்க கொடுத்துக்கிற ஆப்ஷனை பார்க்கணும். ஒன்றும் இல்லடா, மேல டேக்ஸ் கட்டணுங்க, டேக்ஸை கட்டி கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கண்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. அதுக்கு என்னன்னு சொல்றாங்க? அவங்க மேல சொன்ன அப்பீல்னால நிறைய பேர் ரியலைஸ் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இதனால நிறைய பேர் வந்து பே பண்றாங்கன்னு சொல்றாங்க. எது எது? ரெண்டுமே கரெக்ட் தான். ரெண்டுமே அசம்ஷன்ஸ். கரெக்டா யோசிச்சு பாருங்க. The appeal will cause people to realize their responsibilities as citizens of the country. The larger number of citizens will pay the income tax. Pay the income tax. ஏய், யாரா? நெக்ஸ்ட். Many private schools in a country F have decided to discontinue assessment for students until grade 7. All students will be promoted next grade irrespective of how they perform. In a survey, country F showed that who were assessed regularly had much better grasp concept than those who did not assessment regular basis. Country, as per the current curriculum of grades 4 to 7, country F 70%. இங்க பாருப்பா என்ன சொல்றாங்க? மெனி பிரைவேட் ஸ்கூல்ஸ் இந்த ஒரு கண்ட்ரில நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து அசஸ்மெண்ட்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. 7வது படிக்கிற வரைக்கும் அவன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றானா இல்லையோ அடுத்த கிரேடு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பண்ற மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணி விட்டுற. அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அங்கேயே தலையில ஒரு 2 கொட்டு கொட்டி, உனக்கு கணக்கு தெரியலடா, உனக்கு படிக்க தெரியலடான்னு 2 கொட்டு கொட்டி வச்சிருந்தாங்கன்னா நீங்க படிக்கிறதுன்னு இருப்பீங்க. கரெக்டா? ஒழுங்கா பண்ணாதனால உங்களை சொல்லல, நிறைய எங்க காலேஜுக்கெல்லாம் நான் கிளாஸ் எடுக்க போறேன் இல்லையா, அங்கெல்லாம் பாக்குறேன். பாஸ் பண்ணிட்டு டைரக்டா வந்துருவான். 2 3 எவ்வளோன்னு கேட்டா 7ன்றான். அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்துடுறானுங்க. சரி, ஓகே. இது நான் க்ளூவே கொடுக்கல, இங்க பாக்குறேன். இங்க பாருங்க, both the statements weaken the decision. இது வந்து எது? இதுதான் கரெக்ட். both the students weaken the. அது ரெண்டுமே தப்பு தான் அவன் சொல்றது. ரெண்டு கண்டிஷனுமே தப்பு. தம்பி கவனிங்க. நான் சேவ் பண்ணிட்டேன். கொஸ்டின் தெரியுதா? கொஸ்டின் தெரியுதாப்பா? கொஸ்டின் தெரியுதாப்பா?
நோ சார். சரணுக்கு தெரியுது, கிஷோருக்கு தெரியல. தெரியலையா இப்ப கூட? சபரிக்கும் தெரியலையா? சரி, ஓகே.